சித்திரை 4 தவக்கால சிந்தனைகள். உலகிலே நல்லவர்களுக்கு ஆயுட்காலம் குறைவென்று கூறுவார்கள். நன்மை செய்பவர்கள், நல்லதை செய்பவர்கள், நேர்மையாளராக வாழ்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எதிர்ப்பான காலமே என்றும் குறிப்பிடுவார்கள். இப்படியாக இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையே செய்தார். நீதியாக நடந்து கொண்டார், நேர்மையாளராக வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்வு முழுவதும் அவர் எதிர்ப்பை எதிர்கொண்டார், சவால்களை எதிர்கொண்டார், போராடினார். ஆனால் உண்மையையும் நீதியையும் ஒருபோதும் அவர் கைவிட்டு விடவில்லை. இன்றைய உலகில் எத்தனையோ மனிதர்கள் நீதிக்காக துணிந்து குரல் கொடுக்கின்றார்கள், உண்மைக்கு சாட்சியம் பகிர்கின்றார்கள். ஆனால் அவர்களை உலகம் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. அவருடைய ஆயுட்காலத்தை குறைத்தே விடுகின்றது. ஆனால் இவர்கள் அனைவரும் இறைவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக இருக்கிறார்கள். அவர்களை இறைவன் வழிநடத்துகின்றார், பாதுகாக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. இறை பற்றில்லாதவர்களோ தங்கள் பாவத்திலே அவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். இறை பற்றில்லாதவர்களுடைய உள்ளங்கள் மழுங்கி போய்விட்டதாக இருப்பதனால்தான் அவர்களால் இறைவனை கண்டு கொள்ள முடிவதில்லை. அவர்கள் எப்பொழுதுமே அவருடைய பார்வை இருள் உள்ளதாக இருக்கின்றது. இதைத்தான் நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்றோம். யூதர்களுடைய பார்வை மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடவுளை அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள், ஆனால் கடவுளை அறியாதவர்களாக வாழ்ந்தார்கள். திருச்சட்டம் இருக்கென்று சொன்னார்கள் தங்களிடம், ஆனால் திருச்சட்டத்தின்படி அவர்கள் வாழ மறுத்தார்கள். குறிப்பாக திருச்சட்டம்தான் எல்லாம் என்று வாழ்ந்தார்கள். ஆனால் அதை தாண்டி அன்பை, இரக்கத்தை அவர்கள் வாழவில்லை. இயேசு எப்பொழுதுமே நன்மையையும் தந்தனுடைய அன்பையுமே இரக்கத்தையுமே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இன்றைய நற்செய்தியில் கூறப்படுவது போன்று அவருடைய பரம்பரையை குறைவாக சுட்டி காட்டுவதை, இவர் தச்சனின் மகன் அல்லோ, இவருடைய பிறப்பு எங்களுக்கு தெரிந்தானே என்று அவர்கள் அவரை பற்றி இடரல் கொண்டார்கள் ஒழிய அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் செய்த செயல்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் கடவுளை அறியாதவர்களாக, திருச்சட்டத்தை மட்டும் பற்றி கொண்டு வாழ்ந்தவர்களாகவே அவர் தங்களை வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பல தடவைகளில் நற்செய்தி காணுகின்றோம். இந்த இடத்தில் தான் நாங்களும் ஒவ்வொருவரும் எங்கள் அகக்கண்கள் திறக்க வேண்டும். சில வேளைகளில் எங்களுடைய பார்வையும் இருள் மண்டி கிடக்கின்றது. ஆகிய அகக்கண்கள் திறக்கின்ற பொழுது, எங்களுடைய உள்ளங்கள் வெறுமையாகின்ற பொழுதுதான் நாங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். நாங்கள் ஆலயத்துக்கு போய் வரலாம், ஆனால் ஆண்டவரை கண்டு கொள்ளாமலே நாங்கள் வீடு திரும்பலாம். ஆகவே இறைவனுடைய இதயத்தில் இறைவனை பற்றி கொண்டு இறை பற்றோடு இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ முயற்சிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் இறைவனை எங்கள் உள்ளங்களில் அனுபவிக்க முடியும் என்ற உண்மையையும் இயேசு என்ற நற்செய்தியினூடாக சொல்லுகின்றார். நான் என் தந்தையை அறிவேன் என்று சொல்லுகின்றார். தந்தைக்கும் அவருக்கும் உள்ள அந்த நெருங்கிய உறவுதான் தந்தை அவர் முழுமையாக இந்த உலகிலே வெளிப்படுத்தினார். அவரை அன்பாக வெளிப்படுத்தினார், இரக்கமுள்ள தந்தையாக வெளிப்படுத்தினார். எனவே நாங்கள் ஆண்டவரை கண்டிருக்கிறோமா, ஆண்டவரை அனுபவித்திருக்கிறோம் என்று கேட்டால் சில வேளைகளில் இல்லை என்று தான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் பக்தி முயற்சிகள் செய்கிறோம், ஆராதனைகள் செய்கிறோம். சில வேளைகளில் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமலே இவற்றை வாடிக்கையாக செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தவக்காலத்திலாவது நாங்கள் எங்களை வெறுமையாக்கி, எங்கள் உள்ளங்களை தாழ்த்தி, ஆண்டோடைய இரக்கத்தையும் அன்பையும் பற்றி கொண்டு அவரிடம் முழுமையான உள்ளத்தோடு திரும்பி அவர் கண்டு கொள்வோம். ஆமேன்.